இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகங்கள் இறை வேண்டல் என்றால் என்ன, இறை வேண்டல் நம்ம செய்ய வேண்டுமா, நம்முடைய இறை வேண்டல் எப்படிப்பட்ட இறை வேண்டலாக இருந்தால் இறைவனிடத்துல உடனடியாக வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்கிற அழகான கருத்துக்களைத்தான் தாங்கி வருகின்றன. அன்புமிக்கவர்களே, தொடக்கத்திலேயே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறை வேண்டல் ஜெபம் செய்யணுமா அப்படி என்றாலே கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை கூட இருக்கலாம். இல்லை ஃபாதர், எங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வரல, ஏதாவது ஒரு செமினாருக்கு அல்லது ஒரு தியானத்திற்கு செல்லுகிற நேரத்தில் யாராவது ஒருவர் ஒரு ஜெபத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாலே ஒரு தயக்கம் இருக்கிறது, அல்லது ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது, அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. இல்லை ஃபாதர், எனக்கு ஜெபம் பண்ண வராது அப்படி என்று மனதில் ஜெபம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான புரிதலோடு தான் இன்றைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்றால் பிரிவினை சகோதரர்களை போல கண்களை மூடி உறக்க கத்தி அழுது வேத வசனங்களை எல்லாம் இடையில குறிப்பிட்டு விவிலியத்திலிருந்து இறை வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஜெபித்தால்தான் அது உன்னதமான ஜெபம் என்று ஒரு சில பேரும், மற்றும் ஒரு சிலர் ஜெபம் என்றால் அரும் கொடை கூட்டங்களில் நடைபெறுகிற அந்த கரிஸ்மேட்டிக் பிரேயர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி ஜெபித்தால் தான் இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்றும், அதனால அந்த மாதிரியான ஜெபம் எங்களுக்கு சொல்ல தெரியல, எங்களுக்கு வெக்கமா இருக்கு, தயக்கமா இருக்கு அப்படின்ட்டு நம்மில் பல பேர் இன்றைக்கு ஜெபத்தை பற்றின ஒரு தவறான புரிதல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு புரிதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசகங்களுமே ஜெபத்தினுடைய உண்மை நிலையை, உண்மையான புரிதலை நமக்கு தெரிவிக்கின்றன. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, பரிந்துரை ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்று நம்ம கூற வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தை தான் நம்ம வாசிக்கணும். ஆண்டவர் சோதோம் கொமாரா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதிரான கண்டன குரல்களை கேட்டு அவற்றை நேரில் சென்று கண்டறிந்து அவர்களை தண்டிக்கும் பொருட்டாக அவர் செல்கிறார். இடையில ஆபிரகாமை சந்திக்கிறார். நீதியின் பொருட்டும் அவர்களை மன்னித்தருள இறைவனிடத்துல அவர் பரிந்துரை செய்கிறார். அதுல 50 நீதிமான்கள் இருந்தா தண்டிக்காம விட்டுருவீங்க தானே, ஆண்டவர் சொல்லுகிறார். 50 பேர் இருந்தா விட்டுறேன், 45 பேர் இருந்தால் விட்டு விடுவீர்கள் தானே, 45 பேருக்கும் ஆண்டவர் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 30, 20, கடைசியில 10 நீதிமான்கள் இருந்தாலாவது அந்த நகரத்தை நீங்கள் அழிக்காமல் விட்டு விடுவீர்கள் தானே அப்படி என்று கடைசியில 10ஓடு இன்றைக்கு ஆபிரகாம் கடவுளிடத்துல பரிந்துரைத்த ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பரிந்துரை ஜெபம் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக அவர்களுடைய நன்மைத்தனத்தை பொருட்டல்ல, இறைவனுடைய பேர் இரக்கத்தை பொருட்டு நாம் மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிற நேரத்துல இறைவன் நம்மையும் சேர்த்து ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற அழகான முதல் செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தாராள உள்ளத்தோடு பிறருக்காக, நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக, உலக அமைதிக்காக, யாருமற்றவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, குரலற்றவர்களுக்காக ஜெபிக்க பழகுவோம். நமக்கான ஆசீர்வாதங்களை அதன் வழியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை பொருட்டு நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவங்களிலிருந்து அவரோடு உயிர்த்தெழ இறைவன் எப்படி ஒரு அழகான பரிசு நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்கிற 2வது செய்தி தான் 2வது வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகமான லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, முதல் பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிற மனிதராக, இந்த மேன் ஆஃப் பிரேயர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஜெபிக்கிற ஒரு உன்னத மனிதராகத்தான் இயேசு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திருத்தூதர்கள் அவரிடத்துல சென்று, யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல திருத்தூதர்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், அவர் ஜெபிக்கிற ஒரு இறைவனாக, ஜெபிக்கிற ஒரு மீட்பராக, ஜெபிக்கிற ஒரு போதகராக பார்க்கிறார்கள்.
இயேசு அதிகாலையில ஜெபிக்கிறார், இயேசு காலையில ஜெபிக்கிறார், இயேசு மதிய நேரத்துல ஜெபிக்கிறார், இயேசு மாலையில ஜெபிக்கிறார், இயேசு எல்லோரும் உறங்க சென்ற பின் ஜெபிக்கிறார், இயேசு நள்ளிரவுல ஜெபித்தார். அப்படி என்று எல்லா நேரங்களிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஜெபிக்கிற தலைவராக, ஒரு ஜெபிக்கிற போதகராக, ஒரு ஜெபிக்கிற ஆசிரியராக பார்த்ததால்தான் திருத்தூதர்கள் அவர்களிடத்துல சென்று எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உத்தமமான உன்னதமான ஒரே மாதிரி என்று சொல்லலாம். ஆகவே ஜெப வாழ்வுல நமக்கான மாதிரிகை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இரண்டாவது பகுதியில நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கற்றுத்தருகிறார். அதுல ஒரு 7 படிநிலைகள் இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, கடவுளை அப்பா மகன் அல்லது அப்பா மகள் என்கிற தந்தைக்கும் பிள்ளைக்கும் உரிய ஒரு பாசத்தோடு நம்ம அணுகுகிற நேரத்துல ஜெபம் உண்மையாகவே ஒரு உரையாடலாக, ஒரு உறவாக மாறுகிறது என்பதைத்தான் கர்த்தர் கற்பித்த ஜெபம் முதல் பாடமாக சொல்லி தருகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை காத்தருளும். அன்புமிக்கவர்களே, முதல் பகுதியில இறைவனுக்குரிய மாட்சி, இறைவனுக்குரிய கீழ்ப்படிதல், இறைவனுக்குரிய மகிமையை நம்ம செலுத்துகிறோம். இரண்டாவது பகுதியில தான் அன்றாட உணவை கேட்கிறோம். இரண்டாவது பகுதியில தான் மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை நீங்கள் பொறுத்தருளும் அப்படி என்கிற அந்த ஒவ்வொரு அருட்சாதனத்தினுடைய அடிநாதத்தை இன்றைக்கு அந்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசி பகுதியில தான் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது இறை வாழ்த்தோடு பிறருக்கான ஒரு ஜெபமாக, மன்னிக்கின்ற மன்னிப்பு பெற்ற ஒரு ஜெபமாக, கடைசியில அன்றாட தீமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதையும், ஜெபம் என்பது நமக்கும் நம்முடைய கடவுளுக்கும் இடையில ஏற்படுகிற ஒரு உறவின் பரிமாற்றம். இந்த ஜெபத்திற்கு வார்த்தைகள் முக்கியமல்ல, இந்த ஜெபத்திற்கு வர்ணனைகள் முக்கியமல்ல, இந்த ஜெபத்திற்கு போலியான உணர்வுகளும் தேவையல்ல. உண்மையாக இறைவனிடத்துல பேச வேண்டும், உறவாட வேண்டும், தந்தையோடு நான் அருகிருக்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் மட்டுமே போதும் என்பதைத்தான் இந்த இரண்டாவது பகுதியை நமக்கு சொல்லி தருகிறது. புனித அகஸ்தினார் சொல்வது போல, the desire to pray is praying itself அப்படின்னு சொல்லுவார். ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவல் இருந்தாலே போதும், நாம் பாதி ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். ஆகவே இறைவனோடு உறவாடுவதற்கு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு உளப்பாங்கை இறைவன் தர வேண்டுமா? இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிற நேரத்துல, இடைவிடாமல் ஜெபிக்கிற நேரத்துல இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இரு நண்பர்களுக்கு இடையே நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, ஜெபத்தினுடைய இரண்டாவது பரிமாணம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ஜெப உறவானது இரண்டு நண்பர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு ஜெபத்திற்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு, தன்னுடைய நண்பன் என்று கொடுக்காவிட்டாலும் அவன் என்னை தொந்தரவு செய்வான் என்கிற ஒரு காரணத்தினால் தன்னுடைய நண்பனுக்கு அப்பத்தை வழங்குவது போல நாம் இறைவனிடத்துல தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிற நேரத்துல நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்கிற அழகான செய்தியையும் ஜெபத்தின் இன்னொரு பரிமாணமாக இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக அன்புமிக்கவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற இந்த வாசகங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்தால் இறைவனுடைய ஆசீர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படி என்கிற இந்த 3 வார்த்தைகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய நிகழ்ச்சி சொல்லுவார்கள். அதாவது கடவுளிடத்துல எல்லோரும் வரிசையில் நின்று பழங்களை வாங்கி சென்றார்களாம். ஒரு சிறு குழந்தை கடவுளிடத்துல ஒரு ஆப்பிள் பழத்தை வாங்கி வெளியே சென்ற நேரத்துல கால் இடறி கீழே விழுந்து கையில் இருந்த ஆப்பிள் பழம் ஒரு சாக்கடையில விழுந்து விட்டதாம். அந்த குழந்தை மனமுடைந்து போகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் வரிசையில நின்று காத்திருந்து கடவுளிடத்துல திரும்ப வந்த நேரத்துல ஒரு ஆப்பிள் பழத்திற்கு பதிலாக 2
ஆப்பிள் பழங்களை அந்த குழந்தையினுடைய கரங்களில் கொடுத்தாராம். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய ஜெபங்கள் கூட இப்படித்தான். ஒரு சில நேரங்களில் இறைவன் நம்மிடமிருந்து ஏதாவது எடுத்துக் கொடுக்கிற நேரத்துல இறைவனை பார்த்து சபிக்காமல், முணுமுணுக்காமல், தாட்சியோடும் எளிமையோடும் இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம காத்திருக்கிற பொழுது ஒன்றை எடுத்துக்கொண்ட இறைவன் 2, 3ஆக நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இதுதான் ஜெபத்தினுடைய உண்மையான புரிதலாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பிறருக்காக பரிந்துரை செய்வோம். தந்தையாகிய கடவுளிடத்துல ஒரு பிள்ளையைப் போல ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை ஆசீர்வாதங்களை நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.